கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 44:21. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பனும் உருவாக்கியிருக்காங்க, ஆனால் அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் தாயின் கருவிலை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொண்ட கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர், அவர் உன்னை மறக்காமல் அவர் உன்னை பாதுகாத்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஒரு துக்க நாட்கள் முடிந்து தீங்கே காணாது இருப்பார். இந்த நாளிலே அவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார். அதனால் அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, அவங்க கவனிக்கலை, இவங்க கவனிக்கலை என்னை நீ கலங்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், பயப்படாதீர்கள் சொல்கிறார். தகப்பனை இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே இந்த வேலையிலே ஆண்டவரே கர்த்தாவே, யாரெல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் அனாதையாக இருக்கிற நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அவங்கள மறக்காமல் அவங்க தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நெருக்கத்தின் வேலையிலே நீ பெருக்கத்தை கொடுத்து, துக்கத்தின் வேலையிலே சந்தோஷத்தை கொடுத்து, விளைவின வேலையிலே விலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆஸ்பத்திரி பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே கண்ணீரின் பாதையை உருவம் நடந்து களிப்பான நீருட்டுகளை மாற்றி வல்லமை தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.